Hi students, welcome to BB Max 10th Standard Max 5th chapter exercise 5.1 la 11th sum பார்க்கலாம். In the figure find the area of triangle AGF, triangle FED and quadrilateral BCEG. இப்போ இந்த triangle, இந்த quadrilateral இது மூணோட ஏரியாவும் கேட்டிருக்காங்க. ஒரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AGF இதில் AGF 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் x1 x2 x3 மறுபடியும் x1 y1 y2 y3 மறுபடியும் y1 இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ணால் -2.5 -4.5 into 3 -13.5 -2 into 3 -6 -3 into -4.5 -13.5 -0.5 into -2 1.0 -5 into 3 -15 இது மூணையும் ஆட் பண்ணோம்னா 22.0. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வேல்யூ இல்லை, அதனால் -22 எல்லாமே சேம் சைன், அதனால் ஆட் பண்ணி அதே சைன். அதே மாதிரி மைனஸ் இங்கேயும் 3 சேம் சைன் இருக்குது, அப்போ ஆட் பண்ணி அதே சைன் போடணும். இது மூணையும் ஆட் பண்ணோம்னா 29.5 -29.5. இப்போ 1/2 இன்ட்டு இங்கே -22 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 29.5. இப்போ 1/2 இன்ட்டு இங்கே 29லேருந்து 22 மைனஸ் பண்ணோம்னா 7.5. இப்போ இதையே 2ஆல் கேன்சல் பண்ணால் 3.75 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் FED அதுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இங்கே x1க்கு -2, இது x1 y1, இது x2 y2, இது x3 y3. இதுக்கு -2x1, இது x2க்கு 1.5, x3க்கு 1, மறுபடியும் x1க்கு -2, y1க்கு 3, இங்கே y2க்கு 1, அடுத்தது y3க்கு 3, மறுபடியும் y1க்கு 3. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 1/2 இன்ட்டு இங்கே -2 + 4.5 + 3 -4.5 + 1 - 6ன்னு வரும். இப்போ இது மூணையும் ஆட் பண்ணோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7.5ன்னு வரும். 4 + 3 7 7.5. 7.5லேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா 5.5 மைனஸ் இங்கே 4.5 + 1 வந்து 5.5. 6லேருந்து 5.5 மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் இங்கே 0.5 வரும். இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போது 1/2 இன்ட்டு 5.5 ப்ளஸ் இங்கே 0.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5.5ஐயும் 0.5ஐயும் ஆட் பண்ணோம்னா 6 ஆயிரும். 6 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 0க்கு வேல்யூ இல்லை, அதனால் வெறும் 6. இப்போ 1/2 இன்ட்டு 6 = 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் FED. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கேட்டிருக்காங்க. BCEG இது B கொடுத்துருக்காங்க, CEG இது 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் 1/2 இன்ட்டு x1 x2 x3 x4 மறுபடியும் x1, இது y1 y2 y3 y4 மறுபடியும் இங்கே y1. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இதுக்கெல்லாம் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 1/2 இன்ட்டு -4 இன்ட்டு -1 + 4 2 இன்ட்டு 1 2 1.5 இன்ட்டு 0 1.5 இன்ட்டு 0.5 அது வந்து 0.75 ப்ளஸ் இங்கே -4.5 இன்ட்டு -2 இதையும் மல்டிப்ளை பண்ணால் 9 மைனஸ் இங்கே -2 இன்ட்டு 2 -4 அடுத்து -1 இன்ட்டு 1.5 வந்து -1.5 அடுத்து 0.5 இன்ட்டு -4 வந்து 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1.1 இன்ட்டு -4.5 வந்து -4.5 0.5 இன்ட்டு 4 வந்து 2.0. பாயிண்ட் இந்த பக்கம் 0க்கு வேல்யூ இல்லை, இப்போ -2. இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணால் 4 + 2 6 6 + 9 வந்து 15 15 + 0.75 வந்து 15.75.
இங்கே 4, இங்கே 2, 6, இங்கே 9 ஆட் பண்ண 15, 15 + 0.75 வந்து 15.75 மைனஸ் இங்கே இது மூணையும் ஆட் பண்ண -4, இங்கே 1.5, இங்கே 4.5, இங்கே 2 எல்லாமே சேம் சைன், அதனால் ஆட் பண்ணி அதே மைனஸ் சைன் போடணும். இப்போ இதனாலையும் ஆட் பண்ணோம்னா 12.0ன்னு வரும். இப்போ பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 0க்கு வேல்யூ இல்லை, அதனால் 12. அப்போ இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்குது ஏற்கனவே. இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ 15.75 ப்ளஸ் 12. இங்கே 1/2 இன்ட்டு இந்த 15.75ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணோம்னா 27. 15 + 12 வந்து 27.75 இஸ் ஈக்குவல் டு இங்கே 2ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 27.75. இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 2 is 2, மறுபடியும் 7 எடுத்தோம், 3 2s are 6. இப்போ 7ல் 6 போச்சுன்னா 1 பாயிண்ட் வச்சுட்டு 0 7 எடுத்துக்கிறோம், மறுபடியும் 8 2s are 16, ரிமைண்டர் 1, மறுபடியும் 5 கேள் எடுத்துக்கிறோம் 15ன்னா இங்கே 7 2s are 14, ரிமைண்டர் 1, மறுபடியும் 0 சேர்த்திக்கிறோம், 5 2s are 10. அப்போது 13.875ன்னு வரும். இப்போ இது வந்து தேர்ட் நம்பர் வந்து 5க்கு மேலே இருந்ததுன்னா முன்னாடி இருக்கிற நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போது 8, இது வந்து 8 ஆயிரும். அப்போ 13.88 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் பிசிஇஜி. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.